நிறுத்துங்கள். யாகத்தை நிறுத்துங்கள். என்ன யாகத்தை நிறுத்துவதா? அதை கூற தாங்கள் யார்? நான் வருணன். யாகத்திற்கு பசு கிடைக்காமல் போனதால் இந்த காஷ்யபர் எனது பசுவை திருடி வந்து விட்டார். என்ன? காஷ்யபன் வருணனின் பசுவை திருடினானா? ஆமாம், திருடினார். காஷ்யபன் அப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டான். மகரிஷி, நான் கூறுவது உண்மை. இதோ இந்த முனிக்குமாரன் அதை கண்டிருக்கிறான். முனிக்குமாரா, வருணன் கூறியது உண்மைதானா? பசுவை பற்றி என்னிடம்தான் விவரம் கேட்டறிந்தார். அதன் பிறகு யாருக்கும் தெரியாமல் பசுவினை கூட்டிச் சென்றதை நான் மறைந்திருந்து பார்த்தேன். பல இடங்களிலும் தேடி பார்த்த பிறகுதான் நாங்கள் இங்கு வந்துள்ளோம். எனக்கு எனது பசு இப்பொழுதே கிடைத்தாக வேண்டும். காஷ்யபா, இவர்கள் கூறுவது உண்மையா? அது எங்கு தேடியும் பசு கிடைக்கவில்லை. அதனால் என்னுடைய பசுவை திருடுவதா? உடனடியாக திருப்பி தாருங்கள். நான் இங்கிருந்து செல்ல வேண்டும். யாகத்தை நிறுத்துங்கள், நாம் செல்வோம். ஆச்சாரியாரே, அதர்மத்திலிருந்து முக்தி கிடைக்கத்தான் யாகம். இந்த யாகமே அதர்மமாகிவிட்டால் காஷ்யபா, நான் இதற்கு மேல் ஒன்றும் கூற முடியாது. வருணதேவனின் பசுவை உடனே திருப்பி கொடுத்து விட்டு சாபத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் காஷ்யபா, நான் உனக்கு சாபம் அளிக்க மாட்டேன். தங்களுக்கும் பசுவை மறைத்து வைத்திருந்த தங்கள் துணைவியருக்கும் தண்டனையை படைப்பின் கடவுள் பிரம்மதேவன் அளிப்பார். அதனை நிச்சயம் அனுபவித்தே தீர வேண்டும். காஷ்யபா, இதை செய்திருக்க வேண்டாம். நானும் தங்களை சபிக்கவில்லை. ஆனால் இந்த யாகத்திற்காக நான் தயாரித்த அந்த முகூர்த்த வேளை இருக்கிறதே, அந்த முகூர்த்த நேரத்தை சபிக்கிறேன். தங்களுடைய அதர்ம காரியத்தில் நான் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டேன். வாருங்கள், போகலாம். ஆச்சாரியாரே, தவறு செய்து விட்டீர்கள். நீங்கள் இதுபோல் செய்திருக்க கூடாது. ஈஸ்வரா, மன்னியுங்கள். பிரம்மதேவா, காஷ்யபன் செய்த தவறை தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? வருணதேவா, அதர்மத்தை யார் செய்தாலும் அது அதர்மம்தான். பெரியவர்களின் ஒவ்வொரு செயலும் அடுத்தவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தவறுதல்களை செய்வார்களேயானால் முற்றிலும் ஏற்கக்கூடியதல்ல. அதர்மத்தை செய்தவர்களுக்கு தாங்களே அதற்குரிய தண்டனையை கூறுங்கள். அடுத்த பிறவியில் காஷ்யபன் பசுக்களை மேய்ப்பவர்களான யாதவர்களின் வம்சத்தில் பிறக்கட்டும். வருணனின் பசுவை திருடிய குற்றத்திற்கு பசுக்களை பராமரித்து பரிகாரம் தேடிக்கொள்ளட்டும். பசுவை தன் கன்றிடமிருந்து பிரித்து மறைத்த குற்றத்திற்காக அதிதியும் சுரசையும் இடையர் பெண்களாக பிறக்கட்டும். அதிதி குழந்தையை பிரிந்து வாழ்வாள். காஷ்யபனும் அந்த துக்கத்தில் பங்கேற்க நேரிடும். தெரிந்து கொண்டேன். பிரம்மதேவர் என்றென்றும் தர்மத்தை காப்பவர்தான். வருணதேவா, யாகம் யஜ்யம் என்பதெல்லாம் உலகிலுள்ள அனைவரின் நலனுக்காக செய்யப்படுகிறது. மற்றவர்களுக்கு உரிமையானதை திருடியும் பறித்து எடுத்தும் செய்ய வேண்டிய ஒன்று அல்ல. மற்றவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையட்டும். அப்படியே ஆகட்டும் பிரம்மதேவா.